நம்ம எல்லார் மனசுக்குள்ளேயும் எப்பவும் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும். நாம் சாகாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் இம்மார்டலிட்டி. இந்த ஐடியா இப்போ உருவானதில்லை. ஹியூமன் சிவிலைசேஷன் ஆரம்பித்ததுலேருந்து மனிதர்கள் சாகிறத அவாய்ட் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. பழங்கால அரசர்கள், வீரர்கள், ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருக்கும் ஒரே கேள்வி தான் மனசுக்குள்ளே ஓடுச்சு. நாம் எப்பவும் சாகாமல் உயிரோட இருக்க முடியாதா? பழங்கால ஈஜிப்டில் மம்மீஸ், சைனால எம்பரர்ஸ் தேர்ன எலிக்சர் ஆஃப் லைஃப், மித்தாலஜியில் கடவுள்கள் சாகாவரம் பெற்ற கதைகள், இது எல்லாமே மனிதர்களோட பயத்திலிருந்து வந்தது தான். மனிதர்கள் நமக்கு ஒரு முடிவு இருக்குங்கிற விஷயத்தை ஏற்றுக்க முடியாமல் இம்மார்டலிட்டி, சாகாமல் இருக்கிற மாதிரி கனவு காண ஆரம்பித்தான். மாடர்ன் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது எல்லாம் இம்மார்டலிட்டிக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லுது. காரணம், பாடி லெவலில் பிரச்சனை இருக்குது, செல் லெவலில் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, டிஎன்ஏ லெவலில் பிழைகள் இருக்குது, ஃபிசிக்ஸ் லெவலில் என்ட்ரோபி இருக்குது. அதாவது ப்ராப்ளம் ஒரு இடத்துல இல்லை, சிஸ்டம் முழுக்க பரவி இருக்குது. நம்ம பாடியை மெஷின் மாதிரி நினச்சிக்கலாம். மெஷின் பர்ஃபெக்டாக இருந்தாலும் டைம் போக போக தேய்மானம் அடையும், அதை தவிர்க்க முடியாது. அதே மாதிரி தான் மனிதர்களும். உடம்புல பிரச்சனை வந்தால் சரி பண்ணிக்கிறோம், ஆனால் அது பர்மனண்ட்டாக இல்லை. ஒவ்வொரு ஹார்ட் பீட்டும், மூச்சு விடுறதும், செல்கள் பிரியறதும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வயசை அதிகமாக்குது. இம்மார்டலிட்டிங்கிறது வெறும் இறப்பை தவிர்க்கிறது மட்டும் இல்லை, வயசாகிறத தடுக்கணும், டேமேஜ் ஆகிறத தடுக்கணும், சுற்றுச்சூழலை முழுசாக கண்ட்ரோல் பண்ணணும். பூமியில் அது சாத்தியமில்லை. பூமியை மனிதனுக்கு இறப்பில்லாத வாழ்க்கையை கொடுக்க முடியலை. இதுக்கான ரீசன் பயாலஜியில் மட்டும் இல்லை, யூனிவர்ஸ் டிசைனில் இருக்குது. நம்ம பாடி தொடர்ந்து ஓடக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்போட ஆரம்பம் செல்கள்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. மனிதர்களோட உடம்புல ட்ரில்லியன் கணக்கான செல்கள் இருக்குது. ஒவ்வொரு செல்லுக்கும் முக்கியமான வேலைகள் இருக்குது. ஸ்கின் செல்ஸ் நம்மளை பாதுகாக்குது, மசில் செல்கள் நாம் நகர்றதுக்கு உதவி பண்ணுது, நெர்வ் செல்கள் சிக்னலை அனுப்புது. இந்த செல்கள் எல்லாமே பர்மனண்ட் ஆனது இல்லை, டைம் போக போக பழசாகும், டேமேஜ் ஆகும். செல்கள் டேமேஜிலிருந்து தப்பிக்கணும்னா செல் பிரிவு ரொம்ப முக்கியம். பழைய செல்களுக்கு பதிலாக புது செல்கள் வரணும். அந்த ப்ராசஸை செல் டிவிஷன்னு சொல்லுவாங்க. இது பர்ஃபெக்டான ப்ராசஸ் இல்லை. செல்கள் பிரியும் போது டிஎன்ஏ காப்பி ஆகுது. அப்படி ஆகும்போது பிழைகள் உருவாகுது, ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் உருவாகுது. டிஎன்ஏவோட முடிவில் ஒரு பாதுகாப்பான பகுதி இருக்குது, அதுக்கு பேர் டெலோமியர்ஸ். ஒவ்வொரு தடவை செல்கள் பிரியும் போது இந்த டெலோமியர்ஸோட நீளம் கம்மியாகுது. இது கடைசியில் செல்கள் பிரிஞ்சு நீளம் ரொம்ப சின்னதாக மாறி செல்கள் பிரியறது ஸ்டாப் ஆகும். சயின்ஸில் இதை செல்லுலார் முதுமைன்னு சொல்லுவாங்க. உடம்புல இந்த முதுமையான செல்கள் அதிகமாகும் போது திசுக்கள் ரிப்பேர் ஆகிறது ஸ்லோவாகும், உறுப்புகளோட செயல்திறன் குறையும். இதனால் நமக்கு வயசாகிறது தெளிவாக தெரியும். இம்மார்டலிட்டி வேணும்னா செல்கள் முதுமையாகிறத தடுக்கணும், ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. சில பேருக்கு இந்த டிஎன்ஏவோட பாதுகாப்பு பகுதி டெலோமியர்ஸை கட்டுப்படுத்தினா இம்மார்டலிட்டியை மாறலான்னு தோணும். ஆனால் பயாலஜியில் ஒரு ரூல் இருக்குது, டெலோமியர்ஸ் அதிகமாக வேலை செஞ்சால் உடம்புல கேன்சர் உருவாகும், டெலோமியர்ஸ் கம்மியாக வேலை செஞ்சால் வயசாகும். மனிதர்களோட பரிணாமம் வயசாகிறத நோக்கி தான் இருந்தது. ஏன்னா கேன்சர் வந்தால் சீக்கிரம் இறந்துருவோம். ஏஜிங் நம்ம இறப்பை ஸ்லோவாக மாற்றும். நம்ம உடம்பு உடனே சிதைகிறதுக்கு பதிலாக ஸ்லோவாக சிதைகிற ப்ராசஸை தேர்ந்தெடுத்திருக்கு. ஸோ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், செல்கள் நம்ம உடம்பை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் பாதுகாக்கும், பர்மனண்ட்டாக இல்லை. செல்கள் இம்மார்டலிட்டியை உருவாக்க முடியாதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து செல்களுக்குள்ள இருக்க முக்கியமான விஷயமான டிஎன்ஏவை பற்றி பார்க்கலாம். டிஎன்ஏ மனித உடலோட இன்ஸ்ட்ரக்ஷன் சிஸ்டம். உடல் எப்படி வளரணும், உறுப்புகள் எப்படி வேலை செய்யணும், செல்கள் எப்படி பிரியணும், இது எல்லாமே டிஎன்ஏல ரெக்கார்ட் ஆகியிருக்கு. இந்த டிஎன்ஏ நிலையாக இருந்தால் தான் நம்ம உடம்பு ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு செகண்டும் டிஎன்ஏ பாதிக்கப்பட்டுட்டே தான் இருக்குது. இதுக்கு பெரிய காரணம்னு எதுவும் இல்லை. சூரியன்லேருந்து வர ரேடியேஷன், ஸ்பேஸ்லேருந்து வர காஸ்மிக் ரேஸ், பொல்யூஷனில் இருக்க கெமிக்கல்ஸ், இது எல்லாமே ஸ்லோவாக டிஎன்ஏவை பாதிக்கும். இதை நம்ம கவனிக்கவே மாட்டோம், ஆனால் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம உடல் இந்த பாதிப்பை சரி பண்ண முயற்சி பண்ணுது. டிஎன்ஏவுக்கு ரிப்பேர் மெக்கானிசம் இருக்குது, என்சைம்ஸ். இது பாதிப்பை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணும். இதனால் சில செல்கள் ஆபத்தாக மாறும். அப்படி ஆபத்தாக மாற்றம் அடைகிற செல்களை இம்யூன் சிஸ்டம் அழிக்கும். ஆனால் நமக்கு வயசாகும்போது ஆபத்தாக இருக்க செல்களை டிடெக்ட் பண்ணுறத இம்யூன் சிஸ்டம் மிஸ் பண்ணும். அதனால தான் நமக்கு கேன்சர் வருது. நாம் இம்மார்டலாக மாறணும்னா டிஎன்ஏ டேமேஜ் ஆகிறது தடுக்கணும், ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஃபிசிக்ஸில் சீரற்ற தன்மை தவிர்க்க முடியாத ஒன்று. ஸோ டிஎன்ஏ காப்பி, டிஎன்ஏ ரிப்பேர் எல்லாமே பாதிக்கப்படுறதை தடுக்க முடியாது. மனித உடலோட முக்கியமான பாதுகாப்பு விஷயம் இம்யூன் சிஸ்டம். வெளியிலேருந்து வர வைரஸ், பாக்டீரியாவை கண்டுபிடிச்சி அழிக்கிறது மட்டும் இல்லாமல் உடம்புக்குள்ளே இருக்க கெட்ட செல்களையும் கண்டுபிடிச்சி அழிக்குது. இளமையான ஏஜில் இம்யூன் சிஸ்டம் ஷார்ப்பாக வேலை செய்யும்.
பிரச்சனை என்னன்னா இந்த இம்யூன் சிஸ்டமால கூட ஏஜிங் ப்ராசஸ்லேருந்து தப்பிக்க முடியாது. டைம் போக போக இம்யூன் செல்கள் டேமேஜ் ஆகுது. எலும்புகளுக்கு போகிற இம்யூன் செல்களோட குவாலிட்டி குறைய ஆரம்பிக்கும். புது இம்யூன் செல்கள் உருவாகிற வேகம் குறையும். இது உடனே நடக்கிற விஷயம் இல்லை, ரொம்ப மெதுவாக பல வருஷங்களாக நடக்கிற ஒரு ப்ராசஸ். இதில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. வயசாக ஆக இம்யூன் சிஸ்டம் சில நேரம் கன்ஃபியூஸ் ஆகும், தன்னோட செல்களையே அட்டாக் பண்ணும். இதை ஆட்டோ இம்யூன் ரியாக்ஷன்னு சொல்லுவாங்க. இதனால் திசுக்கள் சேதமடையும், உறுப்புகள் பலவீனமாகும், வயசாகிற ஸ்பீடு அதிகமாகும். இம்மார்டாலிட்டி ஸ்டேஜை அடையணும்னா இம்யூன் சிஸ்டமில் இருக்க செல்கள் எப்பவும் இளமையாக இருக்கணும். ஆனால் இம்யூன் சிஸ்டம் ஸ்டெம் செல்ஸை சார்ந்து இருக்குது. இந்த ஸ்டெம் செல்லுக்கும் வயசாகும். இது நடக்கும்போது இம்யூன் ரீஜென்ரேஷன் ஸ்லோ ஆகும். சில பேர் இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணலான்னு நினைப்பீங்க. குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் பூஸ்ட் பண்ண முடியும், பர்மனண்ட்டாக இல்லை. இம்யூன் சிஸ்டம் ரொம்ப அதிகமாக வேலை செஞ்சாலும் பிரச்சனை, கம்மியாக வேலை செஞ்சாலும் பிரச்சனை. சமநிலையில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதை ரொம்ப காலம் பண்ணுறது நடக்காத ஒரு விஷயம். ஸோ இம்யூன் சிஸ்டம் இம்மார்டாலிட்டியை கொடுக்க முடியாது. அடுத்து, மனித உடலில் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பகுதி மூளை. ஹார்ட் டேமேஜ் ஆனால் சரி பண்ண வாய்ப்பு இருக்குது. லிவர் பாதிக்கப்பட்டால் திரும்ப சரியாகும். ஸ்கின் பாதிக்கப்பட்டால் தானாக சரியாகும். ஆனால் பிரெயின் டேமேஜ் ஆனால் ப்ராப்ளம் வேற மாதிரி இருக்கும். பிரெயினில் இருக்க நியூரான்ஸ் மற்ற உறுப்புகள் மாதிரி சரி பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. சின்ன வயசில் ஒரு மனிதனுக்கு உருவாகிற நியூரான்ஸ் தான் சாகர வரை யூஸ் பண்ணுறான். டைம் போக போக நியூரான்ஸ்குள்ளே பாதிப்பு உருவாகும். பிரெயினில் கடந்து போகிற எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் வீக் ஆகும். இதனால் நம்ம ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுறது ஸ்லோ ஆகும். இந்த நியூரான்ஸ் எல்லாம் சினாப்சஸ்ங்கிற பகுதியில் கனெக்ட் ஆகும். அதனால தான் நமக்கு நினைவுகள் உருவாகுது. நாம் சாகாமல் இருந்தால் நினைவுகள் அதிகமாகும். நினைவுகள் அதிகமாகும் போது சினாப்சஸ்க்கு அழுத்தம் உருவாகும். இதனால் சினாப்சஸ் வீக் ஆகி பழைய நினைவுகள் மறைஞ்சு போகும். ஸோ பிரெயினோட அமைப்பு ஃபைனைட் தான். இன்ஃபைனைட் நினைவுகளை ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம மூளையும் இம்மார்டாலிட்டியை தவிர்க்குது. மனிதர்களோட உடம்பு நிலையாக இருக்கணும்னா ஒவ்வொரு செகண்டும் மூச்சு விடணும், ரத்த ஓட்டம் இருக்கணும், வெப்பநிலை கரெக்டாக இருக்கணும். இது எல்லாமே எனர்ஜியை சார்ந்து தான் இருக்குது. இந்த எனர்ஜி கிடைக்கிறதுக்கு ரீசன் மெட்டபாலிசம். இதுதான் நம்ம சாப்பிட்ற உணவுகளை எனர்ஜியாக மாற்றுது. அப்படி மாற்றும் போது சில கழிவுகளையும் உருவாக்கும். இது மைக்ரோஸ்கோபிக் லெவலில் பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த கழிவுகளை சுத்தம் பண்ணுறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் சிஸ்டம் இருக்குது. ஆனால் 100% சுத்தம் பண்ணாது. சில கழிவுகள் எஸ்கேப் ஆகும். டைம் போக போக எஸ்கேப் ஆகிற கழிவுகள் அதிகமாகி உடம்பை வீக் ஆக்குது. ஸோ எந்த ஒரு பயாலஜிக்கல் சிஸ்டமும் முடிவில்லாமல் வேலை செய்கிற அளவுக்கு உருவாக்கப்படலை. இதுவரைக்கும் நம்ம உடம்பை பற்றி பயாலஜிக்கல் ஆங்கிளில் பார்த்தோம். செல்ஸ், டிஎன்ஏ, இம்யூன் சிஸ்டம், பிரெயின், மெட்டபாலிசம் எல்லாமே இம்மார்டாலிட்டிக்கு தடையாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாலும் ஒரு விஷயத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, ஃபிசிக்ஸில் ஒரு ரூல் இருக்குது. அதுதான் என்ட்ரோபி, ஒழுங்கின்மையோட அளவு. இந்த யூனிவர்ஸில் எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலும் அது நிலையானதிலிருந்து நிலையற்றதாக மாறிக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள், ஒரு முழு முட்டையை எடுத்துக்கோங்க. அது எப்பவும் ஒரே மாதிரி முட்டையாகவே இருக்க முடியாது. முட்டை பொரிஞ்சு கோழி குஞ்சு வெளியே வரும். ஏன் அந்த முட்டை கடைசி வரை அப்படியே இருக்க முடியாதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா அது ஒரு ப்ராசஸ். ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுற இயற்கையாக நடக்கிற ஒரு ப்ராசஸ். சரி, இது ஏன் நடக்குதுன்னு தெரியுமா? அதுக்கு ரீசன் டைம். இந்த டைம் எப்பவும் ஒரே டைரக்ஷனில் முன்னோக்கி இருக்குது. பின்னோக்கி போகிறது, ஸ்டாப் ஆகிறது, இந்த மாதிரி எதுவும் நடக்காது. இதனால தான் யூனிவர்ஸில் இருக்க எல்லா விஷயமும் உருவாகி அதோட முடிவை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு. அதில் மனித உடம்பு மட்டும் விதிவிலக்கு இல்லை. நாமளும் முடிவை நோக்கி நகர்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். நாம் சாகாமல் இருக்கணும்னா அதுக்கு டைமை பின்னோக்கி நகர்த்தணும், இல்லைன்னா ஸ்டாப் பண்ணணும். அது முடியுமா? 100% சான்ஸே இல்லை. டைமை நிறுத்தணும்னு நினைக்கிறது யூனிவர்ஸையே நிறுத்துற மாதிரி. அந்த அளவுக்கு நம்ம அட்வான்ஸாக இருக்கோமா? யூனிவர்ஸோட நம்மளை கம்பேர் பண்ணால் நாம் 0 கூட இல்லை, அதை விட ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்படி இருக்க நாம எப்படி யூனிவர்ஸை ஸ்டாப் பண்ண முடியும்? சயின்ஸ் கிளியராக சொல்கிற விஷயம், நாம் வாழ்கிற வாழ்க்கை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்ச நாள் ஃபீல் பண்ணலாமே தவிர நாம் நினைக்கிற மாதிரி இன்ஃபைனைட் அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஸோ இம்மார்டாலிட்டி பாசிபிள் இல்லை. இதுக்கு காரணம் நம்ம வீக்காக இருக்கிறதுனால இல்லை. டைம் இஸ் லிமிட்டட் இங்கே இருக்க எல்லா விஷயத்துக்கும்.